சிறகடிக்கும் ஆசை தொடரில் அண்ணாமலை வேலைக்கு கிளம்புறாரு ஸ்கூலுக்கு. அப்பொழுது அவர் வெளியே வரும்போது எல்லாரும் கும்பலாக வராங்க. நான் என்ன வெளிநாட்டுக்கா போகிறேன், வேலைக்கு தானே போகிறேன், எதுக்கு எல்லாரும் கும்பலாக என் பின்னாலேயே வரீங்கன்னு அண்ணாமலை கேட்குறாரு. விஜயா குடுகுடுன்னு வெளியே ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னு வெளியே பார்க்க வரும்போது யாரும் வரல, வாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா கிட்ட என்னப்பா நடக்குதுன்னு கேட்குறாங்க. சகுனம் பார்த்து சொல்கிறா அவங்க அம்மா, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. முத்து காரில் கூட்டு விட்டு அவங்க அப்பாவை போய் இறக்கி விட்றான். ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு. வாட்ச்மேன்கிட்ட கேட்டு போகிறாரு. பிறகு அப்போ குறுக்கில் வர முத்து, ஏன்பா வேலைக்கு போகிற, கஷ்டப்படுறன்னு பழையபடி பேச ஆரம்பிச்சிடுறான். அங்கே ரோகிணி கிருஷ்ண ஸ்கூலில் கூட்டுக்கிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க, நின்றுடுறாங்க. ஓடுப்புறம் ஆட்டோக்குள்ளே மறைஞ்சு மறைஞ்ச மாதிரி உட்காந்துருக்குறாங்க. பிறகு பேசி முடிச்சுட்டு அண்ணாமலை உள்ளே இருக்க போகிறாரு. முத்து காலத்தில் வெளியே போயிடுறாரு. வாட்ச்மேன்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க யார் என்னன்னு. இன்னொரு வேலைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவார், புதன்கிழமை அப்படின்னு வாட்ச்மேன் சொல்கிறாரு. பிறகு அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர்ற ரோகிணி கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, ஸ்கூல் லீவா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே வேலைக்கு மனோஜோட அப்பா வந்திருக்கிறாரு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சென்னை அவுட்டரில் நம்ம வந்தாக்கா நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வராங்க, இதான் விதின்றதுன்னு ரொம்ப கோவப்படுறாங்க ரோகிணி.